அடுத்ததாக ஜும்ஆ தொழுகை என்ற தலைப்பில் சஜீர் அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்ன மச்சான் வெள்ளையும் ஜல்லையுமா எங்கே கிளம்பிட்டீங்க? என்ன மச்சான் இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு மச்சான் என்ன இப்படி யோசிக்கிறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மச்சான். ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? போ, என்ன கிழமை என்ன கூட தெரியாம இருக்கீங்களா மச்சான்? நாங்களாம் அப்படிதான் மச்சான். சரி அதை விடுங்க, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நான் ஜிம்மா தொலை போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஜிம்மா தொலை கிளம்பலையா? கிளம்பணும் இப்பதானே வாங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் குளிச்சுட்டு கிளம்பணும். என்ன மச்சான் இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இப்பதானே வாங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் இமாம் அரை மணி நேரம் பயான் சொல்லுவாங்க, குத்துபா ஓதுவாங்க. அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு இக்காமத்து சொன்னவுடன் பாடான் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட மாட்டோம். அப்ப வாரமா இப்படித்தான் செய்யறியாடா? ஆமா மச்சான். மச்சான் அதிக நன்மையில மிஸ் பண்ணிட்டீங்களே. என்ன மச்சான் சொல்லிடுங்க? ஜிம்மா தொழிலுக்கு சீக்கிரமா போனா அதிக நன்மைகள் இருக்கா? ஆமா மச்சான், உங்களுக்கு தெரியாதா? தெரியாது மச்சான், எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்ல கேட்போம். சொல்கிறேன், நல்லா கேளுங்க மச்சான். மக்களே நீங்களும் கேளுங்க. ஜிம்மாவுடைய நாள் வந்துருச்சுன்னா வழக்குகள் பள்ளிவாசலின் வாசலில் நின்று கொண்டு முதலில் அதற்கு பின் வந்தவரையும் வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள். முதல்ல ஜிம்மா தொழிலுக்கு வந்தவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கு பின் வந்தவருக்கு மாட்டு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கு பின் வந்தவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கு பின் வந்தவருக்கு கோழி குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதற்கு பின் வந்தவருக்கு முட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். இமாம் மெம்பரில் ஏறி உட்கார்ந்ததும் மலக்குகள் தாங்க 17 சுருட்டி கொள்கிறார்கள். மச்சான் இக்காம சொல்லும் போது வந்தீங்கன்னா எந்த நன்மையும் கிடைக்காது. மச்சான் இவ்வளோ நன்மைகள் இருக்கா? தெரியாம போச்சே. இவ்வளோ நன்மைகள் இழந்து விட்டோமே. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் சீக்கிரமா ஜிம்மா தொழிலுக்கு வந்துடுவேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஜிம்மா தொழிலை அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. அது மகிமையே தெரியலையே. ஆமா மச்சான், நம்மள சில பேர் ஜிம்மா தொழிலுக்கு வராம இருக்காங்க. கேட்டா கடையில வியாபாரம் பார்த்தேன், கூட்டம் பார்த்துச்சுன்னு பதிலிடுறாங்க. ஆனா ஜிம்மா இருக்குமாங்க சொல்லப்பட்டவுடன் வியாபாரத்தை விட்டு விடணும். தொழில் முடிந்த பிறகுதான் வியாபாரம் பார்க்க வேண்டும். ஜிம்மாட நேரத்தில் வியாபாரம் பார்த்து அதில் வரும் பணம் ஹராம் தான். என்ன மச்சான்? ஆமா மச்சான், அதே போல யார் 3 ஜிம்மாவை அலட்சியமாக யார் விட்டு விட்டாரோ அவர் உள்ளத்தில் எல்லாம் முத்திரையிட்டு விடுகிறான். அவர் கவனமற்றவராக ஆகிவிடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால் ஜிம்மாவுடைய தொழிலில் கவனமுடையவராக இருக்க வேண்டும். மச்சான் நம்மள சில பேர் ஜிம்மா தொழிலுக்கு பள்ளிவாசல்கள் அண்ணோன்னு தூங்கிடுறாங்க. ஆமா மச்சான், பள்ளிக்கு வந்தவுடன் நல்ல ஃபேனுக்கில் உட்காந்து இமாம் பயன் பேச மைக்க தட்டினுடன் இவர் கான் கொட்டைந்துடும் நல்லா தூங்குவார். இமாம் என்ன பேசினாங்க தெரியாது, குத்துவாவினே தெரியாது. இக்காம சொன்னவுடன் பக்கத்தில் இருப்பவரை எழுப்பிடலாம், அந்த அளவுக்கு தூங்குவார். ஒளி இருக்கா இல்லையா கூட தெரியாது, அப்படியே நின்று தொலைச்சிட்டு போயிடுவார். மச்சான் இன்னும் சிலர் ஊரு கதையும் வீட்டு கதையும் அந்த ஜிம்மாட நேரத்தில் தான் பள்ளிவாசலுக்குள் உட்காந்து பேசுவாங்க. இமாம் பயான் சொன்னாலும் சரி, குத்துவாயினாலும் சரி, நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் இருக்காங்க. ஆமா மச்சான், இமாம் குத்துபா ஓதும் போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அவர் ஜும்மாவை வீணாக்கி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜிம்மாவோட விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் மச்சான். சரி மச்சான், கிளம்பு வா போவோம், ஜும்மா இருக்க நேரமாச்சு. இன்னும் கிளம்பிட்ட மச்சான். எத்தனையோ ஊர்களே கடைசி நேரத்தில் தான் மக்கள் ஜும்மா இருக்காராங்க. டேய் நீ நம்ம ஊர் மக்களை சொல்லல, நம்ம ஊர் மக்கள் சொக்க தங்கம். பொதுவா சொல்லுகிறேன், ஜிம்மாவே